புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும் நிலையில் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். இப்போ காற்றினுடைய வேகம் சில மணி நேரங்களுக்கு முன்பே அதிகரிக்க தொடங்கியிருந்த நிலையில் தற்போதும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலானது கரையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காரைக்காலை பொறுத்தவரை அந்த புயலினுடைய தாக்கம் பெரிய அளவில் இல்லை. அதாவது இன்று காலை முதலே இந்த பகுதியில் மழை பொழிவோ அதிகப்படியான காற்றோ ஏதோ இல்லாத இருந்த நிலையில் இன்று மாலை முதல் குளிர்காற்று லேசாக வீச தொடங்கியது. தற்பொழுது அந்த காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக புயலின் அந்த கடல் அலையினுடைய வேகமும் ஒரு மிகுந்த சத்தத்தோடு தற்பொழுது வரக்கூடிய காட்சியை தான் நேரலையில் நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கடலினுடைய சீற்றம் சற்று அதிகரித்திருக்கிறது. அதேபோல் சற்று முன்பாக தற்பொழுது மிக மிக லேசான தூறல் மழை பொழிய தொடங்கி இருக்கிறது. இன்று காலை முதலே மழை வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை மழை பெய்யாதிருந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மிக மிக லேசான தூறல் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அதே போல காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தற்பொழுது இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அந்த காற்றினால் அசையக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே மீனவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்கள் அனைவரும் பத்திரமாக திரும்பி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த கடற்கரை பூங்கா மற்றும் கடற்கரை சாலைகளில் செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காரைக்கால் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அந்த கரையோர பகுதிகளில் மக்கள் இயல்பாக தங்களுடைய அந்த மீன்பிடி வலைகளை சரி செய்யக்கூடிய பணிகளில் இன்று காலை முதலே ஈடுபட்டு வந்தார்கள். அதை நம்மால் காண முடிகிறது. எனவே மழை பாதிப்பு பெரிதாக இல்லாத நிலையிலும் ஆரம்பத்திலிருந்தே இந்த பெஞ்சல் புயலானது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டு வந்ததனால் காரைக்காலில் மழை பெய்யும் என தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டே வந்தது. தற்போது வரை மழை இல்லாத ஒரு நிலையில் இப்பொழுது மிக மிக லேசான தூறல் மழை பொழிய தொடங்கியிருக்கிறது. இந்த மழை இன்னும் சற்று நேரத்தில் மிதமழையாகவோ கனமழையாக கூட மாறலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மழை பெய்யும் பட்சத்தில் இந்த காரைக்கால் மாவட்ட நிர்வாகமானது அதை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறது. காரைக்கால் பகுதியில் அங்கு புயலுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது என்பது சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி கோகுல். பெஞ்சல் புயலினுடைய தாக்கம் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் மிக குறிப்பாக காரைக்கால் பகுதி, கல்பாக்கம், மரக்காணம் ஆகிய பகுதிகளில் அங்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் மழை குறைவாகவே இருந்து வருகிறது. அதே போன்று மழையினுடைய தாக்கம் என்பது இந்த புயலின் காற்று வீசக்கூடிய பகுதிகளில் குறைவாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்த பகுதிகளாக இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு சென்னை அதனை சுற்றியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்ற அந்த கருத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த புயலினுடைய தாக்கம் இன்று இரவு முழுவதும் காற்றாக உணரப்படுவதற்கே அதிகமான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த புயலினுடைய ஒட்டுமொத்த பகுதி என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக இதனுடைய கரை கடப்பு நிகழ்வு என்பது நீண்ட நேரத்திற்கு நடப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது 6 மணி நேரம் வரைக்கும் அந்த புயல் கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடக்கும். முன்பகுதி என்பது முன்பே கரையை தொட்டுவிட்ட நிலையில் அதனுடைய கரை கடப்பு நிகழ்வு என்பது தொடங்கியிருக்கிறது. அதற்கு பிறகு மையப்பகுதி வரும்பொழுது புயலினுடைய தாக்கம் என்பது இல்லாமல் இருக்கும். ஒரு சலனமற்ற ஒரு நிலை என்பது இருக்கும். மீண்டும் பின்பகுதி கரையை தொடக்கூடிய நிலையில் மீண்டும் காற்றினுடைய வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 90 கிலோமீட்டர் அளவிற்கு அதிகபட்சமாக அந்த காற்றினுடைய வேகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வழக்கமாக அதாவது இந்த புயல் கரையை கடக்கும் போது 50லிருந்து
70 கிலோமீட்டர் அல்லது 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அவ்வப்போது 90 கிலோமீட்டராக அது அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே புயலின் தாக்கம் காணப்படுகிறது. அது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இப்போ புதுச்சேரியும் கரை கடக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றாக இருக்கு. இப்போ அதனுடைய தாக்கம் இன்னமும் தொடர்ந்து உணரப்பட்டிருதா அங்க? நிச்சயமா கடற்கரை பகுதியில் நம்ம இதை கண்டிப்பாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. காற்றும் மழையும் கலந்து வேகமாக அடிப்பதை பார்க்க முடியும். காந்தி சிலை, அதாவது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே இது வெகு அளவு நாம் பார்க்க முடிகிறது. அதாவது காற்று வேகமாக வீசுவதுடன் மழையும் பெய்வதற்கு காரணமாக இந்த சூழ்நிலையை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் கடலை பொறுத்தவரை கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட்டு தற்பொழுது கடலோட அலையின் உயரமும் குறைந்திருக்கிறது. கடலில் அலையோட ஆர்ப்பரிக்கும் சத்தமும் குறைந்திருக்கிறது. கடல் சில இடங்களில் அமைதியாகவும் காணப்படுகிறது. இந்த அமைதி மீண்டும் பெரிய அளவில் கடல் அலையாக மாறுமா என்ற ஒரு அச்சமும் நம்ம காணப்படுகிறது. ஆனால் அந்த ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல மழையோட வேகம் சற்று குறைந்திருக்குது. கனமழையாக இருந்த நிலையில் தற்பொழுது மழை மட்டும் பெய்து கொண்டிருக்குது. விடாமல் பெய்து கொண்டிருக்கும் மழை காரணமாக கடற்கரை சாலையில் உள்ள சாலையே தண்ணீரால் மூழ்கி இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த காற்றின் வேகம் குறையாத காரணத்தினால் கடற்பகுதியில் பனிமூட்டம் காணப்படுவது போல் அந்த மழை நீரும் காற்றும் சேர்ந்து காணப்படுகிறது. அபிநயா, இளவமுதன், இப்ப மக்கள் வெளியில் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காற்று எப்படி வீசுகிறது என்பதை பார்ப்பதற்காக சிலர் வெளியில் வருவதை சில செய்தியாளர்கள் நமக்கு தகவலாக கொடுத்திருந்தார்கள். அப்படியான ஒரு சூழல் இன்னமும் அங்க இருக்கா? நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இது இரவு கடந்து விட்டதனால் ஒரு மாலை நேரமோ அல்லது 8-9 மணி நேரமாக இருந்தால் பொதுமக்களை காண முடியும். ஏற்கனவே அரசு எச்சரித்துள்ளது, வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வேலைக்கு செல்பவர்களும் நேரத்துடன் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கேற்ப நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் முன்பே ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. பள்ளி கல்லூரிகள் இல்லாத காரணத்தால் மக்களோட நடமாட்டமும் கிடையாது. வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் நேரத்தோடு விடுதிக்கு வருமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். போலீசாரும் தொடர்ந்து 24 மணி நேரம் மட்டுமல்ல 2 நாளும் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பில் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு காணப்படவில்லை. ஏனென்றால் இந்த புயலின் சீற்றம் மற்றும் புயலால் ஏற்படும் ஆபத்து மற்றும் கடல் நீர் சீற்றத்தை பார்ப்பதற்காக தான் அதிக அளவில் கடற்கரை பகுதியில் மக்கள் கூடுவார்கள். ஆனால் இவர் யாரும் இன்றி யாரும் இன்றால் கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது காலை முதல். அபிநயா, இளவமுதன், இப்போ புயல் கரையை கடக்கக்கூடிய சமயத்தில் OMR ECR சாலைகளில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கான அந்த போக்குவரத்தில் சிக்கல்கள் ஏதேனும் ஏற்பட்டதா அல்லது பொதுமக்களே அந்த பயணங்களை தவிர்த்திருக்கிறார்களா? நிச்சயமாக மதியத்துக்கு பிறகே பெருமளவிலான பேருந்துகள் இயக்குவது நிறுத்தப்பட்டுவிட்டது. புதுச்சேரி அரசின் பேருந்துகள் அனைத்தும் மாலைக்கு பிறகு எந்த பேருந்தும் இயக்கப்படவில்லை. அதாவது புதுச்சேரியிலிருந்து காரைக்கால், சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களும் நிறுத்தப்பட்டன. தனியாருடைய பேருந்துகளும் பெருமளவில் நிறுத்தப்பட்டன. கிட்டத்தட்ட மாலை 7 மணிக்கு பிறகு பேருந்துகளின் ஓட்டமும் குறைந்தது, பொதுமக்கள் வெளியே வருவது குறைந்திருந்தது. அதே போல கிழக்கடற்கரை சாலை முற்றிலுமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து வரும் எந்த வாகனமும் புதுச்சேரி நோக்கி வரவில்லை. அதே புதுச்சேரியிலிருந்து எந்த வாகனமும் கடற்கரை பகுதி செல்லவில்லை. ஏனென்றால் புயல் நேரத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் மழையும் காற்றும் அதிக அளவில் கிழக்கடற்கரை பகுதி தான் பெருமளவில் பாதிக்கும். அதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையும் புதுச்சேரி அரசு எடுத்த நடவடிக்கையும் காரணமாக இந்த பகுதியில் முழுமையாக பேருந்து பயணம் நிறுத்தப்பட்டுள்ளது. தனியார் வாகனங்கள் எதுவும் செல்லாமல் பார்ப்பதற்கு போலீசாரும் தடை வைத்திருக்கிறார்கள். மேலும் பொதுமக்களும் எச்சரிக்கை காரணமாக யாரும் இந்த பகுதியில் வாகன போக்குவரத்தை தொடரவில்லை. அபிநயா, புதுச்சேரியில் பெஞ்சல் புயலினுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது என்பது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். சென்னை மெரினாவில் சூறைக்காற்று வீசி வருகிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செந்தில்ராஜா. இப்போ அந்த காற்றினுடைய வேகம் அதிகமாக இருந்ததை சில மணி நேரத்திற்கு முன்பாக மெரினாவில் என்ன சூழல் என்பதை பார்த்தோம். பொதுமக்கள் அதிகமாக அங்கு வந்து கூடியிருந்த அந்த காட்சிகளையும் கூட பார்த்தோம். தற்போது அங்கு சூழல் என்னவாக உள்ளது?
அபிநயா, நாம் ஏற்கனவே பார்த்தது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லூப் சாலையில் அதிக அளவில் மக்கள் திரண்டிருந்தார்கள். குறிப்பாக மழை இல்லாதன் காரணமாக அதிக காற்று இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்த லூப் சாலையில் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடும்பத்தினரோடு வந்து இந்த கடலை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். தற்போதும் சூழல் அதே வண்ணம் தான் இருக்கிறது. ஏனென்றால் பட்டினப்பாக்கம் மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை முழுவதுமே மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது இளைஞர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தினரும் வருகிறார்கள். பெண்கள், குழந்தைகள் என அனைவரையும் அழைத்து இந்த கடல் காற்றில் ரசிக்கிறோம் என்ற பெயரில் இங்கு எக்ஸ்ப்ளோர் செய்கிறோம் என்ற பெயரில் இங்கு இருக்கிறார்கள். இது தற்போது மணி 10 மணி ஆனாலும், இரவு 10 மணி ஆனாலும் அவர்களுடைய வருகை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்போது காவல்துறையினர் இந்த மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், இளைஞர்களை அகற்றி வருகின்றனர். அதாவது முன்னெச்சரிக்கை காரணமாக இங்கு வரக்கூடாது என்று அறிவுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலை